ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். Yeah, I'll call you later. Okay. Huh? Hi, madam. Hey. Hey. Madam. Sorry, madam. மேடம் இந்த ஹெட்போன்ல பாட்டு கேட்கிறப்போ வேற உலகத்துக்கு போற மாதிரியே இருக்கு மேடம். எவ்வளவு மேடம்? Just 80,000. எது? ஜஸ்ட் 80,000? பிறந்தா இந்த மாதிரி பணக்கார வீட்டுல பிறக்கணும். பாருங்க, நீங்களும் இப்பதான் லா முடிச்சீங்க, நானும் இப்பதான் லா முடிச்சேன். ஆனா நான் உங்க ஜூனியர். ஆமா, உன்னை யார் இப்ப ஏன் ஜூனியர்னு சொன்னாங்க? அப்போ அசிஸ்டண்டா? ஃப்ரெண்ட்? ஆ? அத்தை, ஜோதியோட ஜாதகம், பீரோ சாவி. இதோ இருக்கிற ரூம்ல இருந்து எடுத்துட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? தர்மா, அப்பதா வீட்டுக்குள்ளேயே போய் வர்ற மாதிரி உன் சம்சாரத்துக்கு ஒரு கார் ஒண்ணு வாங்கி கொடு. இல்ல பாட்டி, நான் ஜாதகத்தை எடுக்கும்போது உள்ள இருந்து எல்லாம் கீழே சரி விழுந்துருச்சு. கதையெல்லாம் வேணாம். சீதாலட்சுமி, அத அவர்கிட்ட கொடு. கிழவி, உன்னை ஏன் கையாலேயே கொண்டு உன் நாக்க மட்டும் 400 துண்டா வெட்டிடுறேன்டி ஒரு நாள். தர்மா, ஆ? என்னை கொல்ல போற உன் பொண்டாட்டி தான் நினைக்கிறேன். எப்படி முறைக்கிறாப்பா. பாட்டி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. ஏ லூசு, அப்பதாக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, அதனாலதான் இப்படி விளையாடுது. அதுக்காக இப்படியா பேசுவாங்க? சரி, டைம் ஆயிடுச்சு, வா போலாம். சரிடி. நீங்க தானே ஃப்ரெண்ட்னு சொன்னீங்க? ஃப்ரெண்ட் இல்ல, ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட். எஸ். ஓகே மேடம். மேடம், அந்த படத்தை ஜீ தமிழ்லயும் அவ்வளோ தடவை போட்டுட்டாங்க மேடம். சோ வாட்? இங்க பாரு, நான் இத்தனை வருஷமா என்னெல்லாம் மிஸ் பண்ணனோ அது எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும். இப்போ நம்ம தியேட்டருக்குள்ள நுழையும் போது ஓன்னு எல்லாரும் கத்துவாங்க பாரு, அவங்க கூட சேர்ந்து நானும் ஓன்னு கத்தணும். அதுக்கப்புறம் அங்க படம் போட்டதும் தியேட்டர் ஸ்கிரீன்ல ஹீரோ ஸ்டைலா அப்பியர் ஆகும்போது ஃபுல்லா விசில் அடிச்சு அப்படியே பேப்பர்லாம் கிழிச்சு பறக்க விட்டு எஸ் சீட்டு மேல ஏறி நின்னு ஒரு டப்பாக்கு தாடி. எஸ். போங்க மேடம், நீங்களும் உங்க ஆசையும் இதெல்லாம் நாங்க 8வதுலயே பண்ணி முடிச்சிட்டோம். இங்க பாரு, நீ வேணா 8வதுலயே முடிச்சிருக்கலாம், ஆனா அந்த ஆசை எனக்கு இன்ன வரைக்கும் நிறைவேறல தெரியுமா? அதனாலதான் நான் அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. ஓகே மேடம், டோன்ட் பி டிசப்பாயின்ட்மெண்ட். ஒரு பிரில்லியன்ட் உங்க பக்கத்துல இருக்கும்போது நீங்க கவலைப்படுறீங்க. இனிமே உங்க ஆசையில நிறைவேற்றுறது என்னோட ஃபர்ஸ்ட் டியூட்டி. நிஜமா? விட்டா சத்தியெல்லாம் கேப்பீங்க போல இருக்கு. போலாமா? போலாம். ஆமா, டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டல்ல? மேடம், நம்ம என்ன ட்ரெயின் ஏறவா போறோம்? 1:45க்கு பெல் அடிப்பான். கவுண்டர்ல போய் கை நீட்டினா டிக்கெட் நம்ம கை மேல. அவ்வளவுதானா? ஓகே, அப்ப நாம இன்னைக்கு படம் பார்க்க போறோம், விசில் அடிக்க போறோம். மேடம், எல்லா எக்ஸைட்மெண்ட்டும் இங்கே கொட்டிடாதீங்க. பேக் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க, தியேட்டர்ல போய் கொட்டிடுவோம். ஓகே, இன்னைக்கு படத்துக்கு போறோம், மாஸ் பண்றோம். பண்றோம். ஆல போறா தமிழ உலகம் எல்லாம். ஐயோ, மத்த குடும்பம் கூடிருச்சு. ஹாய் பா. என்ன எல்லாரும் ஒண்ணா? பார்த்தா ராத்திரி பூரா புத்தகம் படிக்கிறது, விடிய காலையில தான் தூங்குறதா? ஏத்தா, நீ தான் படிச்சு முடிச்சிட்டல, அப்புறம் என்னத்த படிக்கிற? அது சும்மா இந்த ஸ்டோரி, நாவல் அந்த மாதிரி. என்ன சோரியோ. வா, இப்படி வந்து உங்க அண்ணன் பக்கத்துல உட்காரு. போய் உட்காரு. எல்லாம் நல்ல விஷயம்தான்.
அதுக்காக அப்பனை முறைக்கணுமா? வீட்டுல பெரியவங்க எப்பவுமே கல்யாணத்தை பத்தி தான் பேசுவாங்களா? வேற நல்ல விஷயம்லாம் இருக்கும்ல. எப்படி பாட்டி? நான் உன் பாட்டி தான். அம்மா, வர்ற ஆவணி மாசம் 21ஆம் தேதி நல்ல நாள்மா. அடுத்த வருஷம் எதுவும் நல்ல நாள் இல்லையா? அடடே, அருமையான நாள் இருக்குமா. சர்வ அமாவாசை 27 நட்சத்திரமும் ஒரே நேர்கோட்டுல வருது. ஜெயராமா, ம்? இவனை நான் கொன்னேன்னா ஜாமீன்ல வந்துடலாம்ல? இவனை கொல்றதுக்கெல்லாம் கைதே கிடையாதுமா. நாம வளர்த்தாட்ட நாமே சாமிக்கு பலி கொடுக்கறது தப்பு இல்ல. அந்த மாதிரி தான். அம்மா வேணாம்மா, என்னை ஒண்ணும் பண்ணிடாதீங்கம்மா. முட்டாப்பையில 13 வருஷம் கழிச்சு என் வம்சத்து இளவரசி வந்திருக்கிறா. அவ கையால மரகத துர்க்கைக்கு பூஜை பண்ணணும், விளக்கேத்தணும். அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுனா அடுத்த வருஷம் வர்ற அமாவாசை பார்த்து சொல்றேன். ஆவேசம் வேணாம் தாயி. இளவரசி ஜாதகத்தை பார்த்துட்டு உடனே சொல்லிடுறேன். அப்படியே எப்போ கல்யாணம் ஆகும்னு பார்த்து சொல்றீங்களா? பெத்தவ வேற இடத்த கேப்பா. அப்பனும் பிள்ளையும் அடிக்க போற மாதிரி பாக்குறீங்க? இது ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ங்க. அப்படியே தொழிற்ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது கூட ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் தான். அப்படியே இந்த ஃபாரின்க்கு ஏதாவது போற மாதிரி வாய்ப்பு இருக்கா பாருங்களேன். பார்க்கலாமா? அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி ஏதாவது. This is also a general knowledge question. இப்ப நான் யாருக்கு முதல்ல பாக்குறது? எல்லாருக்குமே பாரு. அப்படியே இவரோட அரசியல் யோகம் எப்படி இருக்குன்னு. இல்ல, இதுவும் ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் தான். அவ கேட்டதையும் பாரு. சரிங்கம்மா. பத்து நிமிஷம் இரு. எதுக்கா இப்படி பறக்கிறவ? ஜாதகம் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. முதல்ல பாப்பாவோட கல்யாண யோகத்தை பாத்துருவோம். ஆஹா ஆஹா, சர்வ லட்சணமும் இருக்கிற பையன் தான் புருஷனா வருவான். குணத்துல தர்ம, வீரத்துல அர்ஜுன, அழகுல மன்மதன். அப்படி ஒரு பையன் கிடைப்பாமா? ஆமா ஆமா, கிடைச்சிட்டாலும். சொந்தத்துல அமையுமா அசல்ல அமையுமா? பாத்துருவோம். சொந்தத்துல தான் அமையும். சொந்தத்துலன்னு மொட்டையா சொன்னா எப்படி? அம்மா வழியிலையா இல்ல அப்பா வழியிலையா? இதோ பாத்துறோமா, இதோ பாத்துறோம். அம்மா வழி சொந்தத்துல அமையறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவுதாமா. அப்பா வழி சொந்தத்துல ஒன்னும் பிரச்சனை இல்ல, அமைஞ்சிரும். என்ன இழுவ பெருசா இருக்கு? அவளா கூட்டிட்டு வந்து நிப்பாளா இல்ல நாங்களா பார்த்து கட்டி வைக்கிறோமா? ஊரே அசந்து போற மாதிரி கல்யாணம் நடக்கும். அதுலயும் இப்படி கூட கல்யாணம் நடக்குமான்னு அதிசயமா பாப்பாங்க. கல்யாணம் நடக்கிறப்ப பாத்துக்கலாம். முதல்ல தொழிற்ஸ்தானம் எப்படின்னு பாருங்க. அதெல்லாம் பிரமாதமா இருக்கியா. ஜெயராமன் பொண்ணு ஜோதிங்கிறது மாதிரி ஜோதியோட அப்பா தான் ஜெயராமன் ஊரே பேச போகுது. அவங்க ஜாதகத்துல அவங்க அண்ணனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏய் இருடி, பாத்துட்டு இருக்காருல அவரே சொல்லுவாரு. அண்ணனுக்கு ராஜயோகம்மா, சீக்கிரமே மந்திரி ஆனாலும் ஆயிடுவாரு. தங்கச்சி கேட்டது என்னாச்சு? வெளிநாடுலாம் போவாளா? வெளிநாடு தனியா போற யோகம் இல்ல, துணையோட போற மாதிரி இருக்கும். கல்யாணம்
ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.